பங்கு சந்தை பற்றி ஒரு குழந்தைக்கு கூட புரிகிறபடி சொல்லித்தரேன். ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். பங்கு சந்தை அப்படின்னா என்ன? இப்போ நம்ம ஒரு காய்கறி சந்தைக்கு போகிறோம். அந்த சந்தையில் காய்கறியை விற்கிறவங்களும் வருவாங்க, வாங்குறவங்களும் வருவாங்க. அதே மாதிரி தான் பங்கு சந்தையும். இங்கே காய்கறிக்கு பதில் நம்ம கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குகிறோம், விற்கிறோம். பங்கு சந்தையை ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லலாம். பங்குகளை வாங்க நாம் அங்கே தான் போகணுன்னு இல்லை, நம்ம வீட்டில் இருந்தே கம்ப்யூட்டர், மொபைல் வழியாக வாங்கலாம், விற்கலாம். அப்படி தான் நம்மளால் பண்ணவும் முடியும். இந்தியாவில் ஏகப்பட்ட பங்கு சந்தை நடத்துகிற கம்பெனிகள் இருந்தது. ஆனால் இப்போ 2 தான் இருக்குது. ஒன்று பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், தமிழில் மும்பை பங்கு சந்தைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்எஸ்சி, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது தேசிய பங்கு சந்தைன்னு சொல்லுவாங்க. இங்கே தினமும் 50,000 கோடி பணம் டர்ன் ஓவர் ஆகுது. அதை யார் யாரெல்லாம் வாங்குறாங்க, விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களையும் என்னையும் போல் தனித்தனி மனிதர்கள். இவங்களெல்லாம் டொமஸ்டிக் ரீட்டைல் ட்ரேடர்னு சொல்லுவாங்க. இது மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் வாங்குறாங்க, விற்கிறாங்க. அவங்கள போலவே ரெண்டாவதாக என்ஆர்ஐ, அதாவது வெளிநாட்டில் இருக்கும் இந்தியர்கள், அவங்களும் ட்ரேட் பண்ணுறாங்க. மூணாவது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மாதிரி ஃபண்டு மேனேஜ்மெண்ட் பண்ணுற கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, ஹெச்டிஎஃப்சி உதாரணத்துக்கு. இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாம் அவங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நாலாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இப்போ எல்ஐசி இருக்காங்க, எல்லாரும் அவங்கக்கிட்ட தன்னோட பணத்தை கொடுக்குறாங்க. அவங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க. இதே மாதிரி நிறையா டிஐஐ இருக்காங்க. அதே போல் எஃப்ஐஐ, இவங்க ஃபாரின்லேருந்து வரவங்க, ஃபாரினில் நிறையா பணம் வச்சுருக்கவங்க. இந்தியாவில் வந்து பணத்தை போட்டு அதை டபுள் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. இந்த 5 பேரால் தான் மார்க்கெட்டில் அவ்வளோ பணம் கொளிக்குது. சரி, இவ்வளோ பணம் பொருளுதே, இது பாதுகாப்பாக இருக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் செபி அப்படிங்கிற அமைப்பை கவர்மெண்ட் ஏற்படுத்தியிருக்காங்க, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இப்போ ரிசர்வ் பேங்க் எடுத்துக்கோங்க, அங்கே நம்ம அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் மற்ற பேங்க் எல்லாமே எப்படி ஒழுங்காக வேலை செய்யுதா, அதுக்கு ரெகுலேஷன்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவாங்களே. அதே போல் தான் செபிங்கிறவங்க ஸ்டாக் மார்க்கெட் எப்படி செயல்படணும், அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே அவங்க தான் சொல்லுவாங்க. அதுபடி தான் ஸ்டாக் மார்க்கெட் செயல்படும். அதில் சொல்கிற மாதிரி தான் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த செபி தான் ஒரு பாதுகாக்கிற அமைப்புன்னு சொல்லலாம். இப்போ நம்மளோட புரோக்கர்ஸை யாராச்சும் ஏமாற்றிட்டா கூட நம்ம செபி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மூணாவது புரோக்கர்ஸை பற்றி நம்ம தனியாக இன்னொரு டாபிக் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்கும்போது அதை நேரடியாக என்எஸ்சிலேயோ பிஎஸ்சிலேயோ வாங்க முடியாது. அது செபிக்கிட்டையும் இந்த என்எஸ்சிக்கிட்டையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க மூலிமா தான் நம்ம ஸ்டாக்கை வாங்க முடியும். இந்தியாவில் நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. அதில் எது பெஸ்ட்டோ அதில் நம்ம அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஜெரோதான ஒரு புரோக்கர் இருக்காங்க. இப்போ நம்ம ஜெரோதா கிட்ட போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட வெப்சைட் போகணும். அங்கே போனால் நம்மளோட பேன் கார்டு கேட்பாங்க, பேங்க் டீட்டெயில் கேட்பாங்க, ஃபோட்டோஸ் கேட்பாங்க, ஆதார் கார்டு கேட்பாங்க. இந்த மாதிரி டீட்டெயிலாம் கொடுத்து நம்ம 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஒன்று ட்ரேட் அக்கௌண்ட்டு, இன்னொன்று டிமேட் அக்கௌண்ட்டு. இந்த டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் தான் நம்ம எவ்வளோ ஷேர் வாங்கி வச்சுருக்கோம், அது எத்தனை நாள் வச்சுருக்கோம், எல்லா டீட்டெயிலும் அதில் தான் இருக்கும். ட்ரேட் அக்கௌண்ட்டுங்கிறது புரோக்கர்ஸ் நமக்கு கொடுக்குற அக்கௌண்ட்டு. அந்த ட்ரேட் அக்கௌண்ட்டை வச்சு தான் இந்த டிமேட் உள்ள நம்ம வாங்குறதும் விற்கிறதும் ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி இந்த ட்ரேட் அக்கௌண்ட் தான் செயல்படும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஜெரோதாவில் ட்ரேட் அக்கௌண்ட்டும் டிமேட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஒருவேளை நம்மளோட புரோக்கர் ஏமாத்துனாங்கன்னா நம்ம டிமேட் அக்கௌண்ட்டோட டீட்டெயிலாம் யார் வச்சுருப்பான்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ்சியும் கவர்மெண்ட்டும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் தான் நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டோட முழு டீட்டெயிலும் இருக்கும். அங்கே கூட போய் நம்ம கிளைம் பண்ணலாம். அந்த நிலைமைலாம் வராது. ஓகேங்களா? ஏன்னா புரோக்கர்ஸே மோஸ்ட்லி நல்ல புரோக்கர்ஸை தேர்ந்தெடுத்து போகிறது தான் நல்லது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குகிறோம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குது, அதோட விலை இன்றைக்கி 100 ரூபா விற்கிது. அடுத்த மாதமே தங்க விலை குறையும், அச்சகி தீர்த்தி வேறு வருது. ஸோ நிறைய மக்கள் தங்க வாங்க போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா, நான் என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு ஷேர் 100 ரூபானா 1000 ஷேர் வாங்குகிறேன். எவ்வளோ வருது? 1 லட்ச ரூபா தோராயமாக சொல்கிறேன், வாங்குகிறேன். ஜெரோதா புரோக்கர் வழியாக வாங்கும் போது அவன் ஒரு 50 ரூபா சார்ஜ் எடுத்துப்பான். இந்த என்எஸ்டிஎல் கவர்மெண்ட் டேக்ஸ்லாம் ஒரு 60 ரூபா போகும். இப்போ என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இவ்வளோ வாங்கியிருக்கேன்னு இங்கே டீட்டெயில் இருக்கும். வாங்கினது எல்லாமே 2 நாளில் என் டிமேட் அக்கௌண்ட்டில் ரெக்கார்டாக மாறிடும். 1 மாதம் கழித்து விலை ஏறிடுச்சு, 130 ரூபா போகுது அப்படின்னு சொன்னோன்னா நான் விற்கலான்னு வரேன். அப்போ நான் 100 ரூபாய்க்கு வாங்கினதை 130 ரூபாய்க்கு விற்கும் போது எனக்கு 1,30,000 ரூபாய்க்கு விற்பேன். என்னோடய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா. அதே டைமில் ஜெரோதா புரோக்கர் ஒரு 60 ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் சார்ஜஸ் ஒரு 20 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அசல் 1 லட்சம் போக ப்ராஃபிட் 30,000. அது கூடவே இந்த சார்ஜஸ் வரும். சார்ஜஸ் ஒரு 70 ரூபா 80 ரூபா வரும். ஒன்ஸ் இதுவே நமக்கு மார்க்கெட்டில் லாஸ் ஆகி 1 லட்ச ரூபா போகணும்னு எதிர்பார்த்தோம், அந்த டைமில் 95 ரூபா 5000 ரூபா குறைஞ்சிருக்குன்னா நம்ம அப்போ கூட விற்று வெளில வந்துடலாம். அப்படி விற்று வெளில வரும்போது அந்த டைமில் இந்த புரோக்கர் 60 ரூபா
அதாவது நமக்கு லாபம் வந்தாலும் புரோக்கருக்கு காசு, லாஸ் வந்தாலும் புரோக்கருக்கு காசு. நாம் லாஸ் வந்துச்சேனே இல்லை, நம்ம எப்படி லாஸ் வந்தாலும் கண்டிப்பாக ஒரு டைமில் அது மேலே ஏறிக்கிட்டு தான் இருக்கும். அது போக போக உங்களுக்கு சொல்லும் போது புரியும். ஓகே, இதுதான் முக்கியமான பேசிக் விஷயம். அடுத்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள்.